ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதுதான் வாகமூனில் நாங்கள் தங்கியிருந்த இடம். தங்கியிருந்த ஹோட்டல் வந்து சும்மா ரொம்ப சீப்பு. ஒரு 1000 ரூபாய்க்கு தான் தங்கியிருந்தோம். சீசன் போயிட்டு மறுபடியும் நாங்கள் குளிர் காலத்தில் வந்ததால். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாகமன் சிட்டி. இது சிட்டின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, மலை வாழ் மக்கள் தங்கிச்சு மலை இருக்கும்ல, மலை இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சிட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தமாரி ஒரு ஊர் தான் இது. நம்ம ஊர் பேரூராட்சி அளவுக்கு கூட சொல்ல முடியாது, ஒரு ஊராட்சியை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். கவுன்சிலர் லெவலுக்கு இருக்குங்களோ அந்தமாரி சிட்டி தான். சுற்றிலும் மலை இருக்கும், நடுவில் ஒரு சிட்டி, அதில் ஒரு 20-30 ஹோட்டல் இருக்கும், சாப்பாடு கடை, அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு பெருசாக ஊட்டி அளவுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா, சாப்பாடு ரொம்ப 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 சீப்பு இந்த வாகமனில். நீங்கள் இப்போ நாங்கள் 4 அடல்ட்ஸு 2 சில்ட்ரன்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறீங்க? காலை சாப்பாடு இதுங்க தோசை, இட்லி, பூரி, பொங்கலும் சாப்பிட்றோம், எல்லாம் சேர்த்து ஒரு 350 ரூபா தான் வருது. நீங்கள் இதை போய் நாங்கள் ஊட்டியில் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தோம். சும்மா 2 பேர், ஒரு அடல்ட்ஸு 2 சில்ட்ரன்ஸ் சாப்பிட்டோம்னாவே அப்போ அது வந்து எவ்வளோ வருதுன்னா 900 ரூபாய்க்கு மேலே வந்தது உண்மையாலுமே. அப்போ வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சீப்பு சாப்பாடை பொறுத்த வரைக்கும். இங்கே மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோம், நாங்கள் நைட்லேயும் சாப்பிட்டு பார்த்தோம். அதிகபட்சம் 450-500 ரூபாய்க்குள்ள வாய்ப்பே இல்லை, அதை விட கம்மியாக தான் வருது. இது ஆனால் சீசன் இல்லாதால அப்படி இருக்கலாம். சீசன் இல்லாதால சாப்பாடெலாம் குறைக்க மாட்டாங்களே. ஆமாம், இது பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஆட்டோலாம் போயிட்டுருக்கு, இங்கே இருக்குது எல்லாமே. நல்லா இதான் ஒரு சிட்டி. இது இடையில வீடியோ போடாமல் இருந்தேன், காரணம் வந்து இந்த வயநாட்டில் வந்து இதுமாரி நடந்துச்சு, இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோலாம் போட்டுருக்கலாமா அப்படின்னு போடாமல் இருந்தேன். மற்றபடி இப்போ டூரிசத்தை நம்பி தான் அவங்களே இருக்கிறாங்க. அது வயநாடு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்கள் போனால் தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு, அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு. இயற்கையை வந்ததுக்கு நம்ம யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம், கைலாஷ். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இதுக்கப்புறம்.